எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். NSR பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களிடம் நிலம் உள்ளதா? பேங்க் லோன் அப்ளை செய்து வீடு கட்டி தரப்படும். மேலும் நிலம் வாங்கியும் வீடு கட்டி தரப்படும். கட்டிய வீடுகளும் விற்கப்படும். உங்கள் கனவு இல்லங்களை தரமான மற்றும் சிறந்த முறையில் உங்கள் வசதிக்கு ஏற்ப கட்டித்தரப்படும். வீடு, அலுவலகம், அபார்ட்மெண்ட் என அனைத்தும் சிறந்த கட்டுமான பொருட்களை கொண்டு திருப்பூரில் நீங்கள் எங்கு இருந்தாலும் தரமாக கட்டித்தருகிறோம். NSR பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், புதிய பேருந்து நிலையம் அருகில் சாமி அண்ட் கோ எதிர்ப்புறம், முதல் தளம், PN ரோட், திருப்பூர். செல் 8072658080 and 9994865871. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள விமன்ஸ் சென்டர் பை மதர்வுட் மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி ஆகியோர் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாக்கத்தான் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக சாய்பாபா காலனி பாரதி பார்க் சாலையில் துவங்கிய வாக்கத்தானை மூத்த வழக்கறிஞர் சுந்தர் வடிவேல் துவக்கி வைத்தார். இந்த வாக்கத்தானில் சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்று சிறப்பித்தனர். சாய்பாபா காலனி பாரதி பூங்காவில் தொடங்கி 3 கிலோமீட்டர் நடந்து விமன் சென்டர் பை மதர்வுட் மருத்துவமனை அடைந்தனர். சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு நம்ம இந்தியாவில் காமனாக வரக்கூடிய ஒரு புற்றுநோய். இதை ப்ரிவென்ட் பண்ணலாம், கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள். இன்ஃபேக்ட் இப்போ இந்த சர்வைக்கல் கேன்சர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா HPV வேக்சினேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு வகையான வைரஸ், ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான வைரஸ். அந்த வைரஸ் தாக்குதல் இருந்ததுன்னா பல ஆண்டுகள் கழித்து அது புற்றுநோயா மாறலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம HPV வேக்சின் அவைலபிளா இருக்கு. இப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு நிறைய பெண்களுக்கு பப்ளிக்ல இல்லை. இதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்கத்தானை பண்றோம். இன்ஃபேக்ட் இந்த மார்ச் மாதம் முழுசாவே சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மந்த்ல அண்ட் அலாங் வித் விமென்ஸ் டே இதை பண்றதுல வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட். இந்த வேக்சின் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதை லான்ச் பண்ணதுல இருந்து, இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுல இருந்து யாரு போட்டுக்கலாம், எந்த வேக்சினை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வேக்சின்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பெஸ்ட் திங் என்னன்னா, யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர். ஸோ இங்க வந்தீங்கன்னா வெதர் யூஆர் எலிஜிபிள், அந்த எலிஜிபிலிட்டி ஸ்கிரீனிங்னு ஒன்று இருக்கும், ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும். அண்ட் எந்தெந்த வேக்சின்ஸ் அவைலபிள், யாருக்கு எந்த வேக்சின் பொருந்தும் அப்படிங்கிறத யுவர் டாக்டர் கேன் சஜஸ்ட். தட் இஸ் த பெஸ்ட் வே டு கோ அஹெட். இது 9 வயசு முடிவடைந்த எல்லா குழந்தைங்களுக்கும், பெண் குழந்தைங்களுக்கும் போடலாம், ஆண் குழந்தைங்களுக்கும் போடலாம். பட் இப்போதைக்கு வி ஆர் அட்வைசிங் ஃபார் ஆல் கேர்ள்ஸ். 26 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் போடலாம். பட் ஈவன் ஆஃப்டர் 26 இயர்ஸ் பார்ட்லி எஃபெக்டிவ் அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. அதாவது 45 வயசு வரைக்கும் கூட போடலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, பிரெக்னென்ட் விமன் போடலாமா அப்படிங்கிறது. பிரெக்னன்சில வி டு நாட் அட்வைஸ் திஸ் வேக்சின். பட் டெலிவரி முடிஞ்ச உடனே, இம்மீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி அண்ட் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்கள், அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கூட தாராளமா இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாக்கத்தான் வழியா, இந்த ப்ராஜெக்ட் வழியா வி வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் சர்வைக்கல் கேன்சர் அண்ட் மோர் அபவுட் சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன். தேங்க்யூ. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அந்த நோயை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு வாக்கத்தான் நடைப்பயணத்தை நடத்தியிருக்கோம். விமன் சென்டர் பை மதர்வுட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ், செவிலியர்கள் மற்றும் ரோட்டரி கிளப்புடன் இணைந்து இந்த நடைப்பயணத்தை நாங்கள் இன்னைக்கு மேற்கொண்டு பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பண்ணியிருக்கோம். இதை தடுக்கக்கூடிய ஒரு நோயாகும். இதை தடுக்கிறதுக்கு வேக்சினேஷன் அவைலபிள் இருக்குது. இதை பெண்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஒரு பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இனி வரும் நாட்களில் இந்த HPV வேக்சினேஷன் போட்டுக்கிறதுக்கு கன்சல்டேஷனும் ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறோம். வர்றவங்க டாக்டரை மீட் பண்ணிக்கலாம். மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய வேக்சின் போடுறதுக்கு உண்டான இது பண்ணியிருக்கோம். கன்சல்டேஷன் ஃப்ரீ, வேக்சினேஷனுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டலுங்க. 2000 ரூபாயிலிருந்து மேற்கொண்டு இருக்கு. அதில் 2-3 கம்பெனிஸோடைய அவைலபிலிட்டி இருக்கு. அந்த கம்பெனியோடைய ப்ரைஸிங் பொறுத்து மாறுதுங்க. 2000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கோவையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி, விமன் சென்டர் பை மதர்வுட் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான HPV தடுப்பூசி முகாம் துவக்கப்பட்டது.
சாய்பாபா காலனி விமன்ஸ் சென்டர் பை பாதர்வுட் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்ற இதற்கான துவக்க விழா ரோட்டரி கிளப் ஆஃப் காட்டன் சிட்டி செயலாளர் நீதிகா பிரபு ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞர் எதிர்கால கவர்னர் சுந்தர வடிவேல் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இந்த மார்ச் 10லேருந்து 16 வரைக்கும் வேர்ல்ட் கிளாக்கோமா டேன்னு உலகம் முழுக்க இந்த கிளாக்கோமாவை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வாரமே அமைச்சிருக்காங்க. 40 வயசுக்கு மேலே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் ரொம்ப பரவலாக இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 3% இந்த கிளாக்கோமா இருக்குது. இதனால் கிட்டத்தட்ட 12 மில்லியன் 120 லட்சம் பேருக்கு இந்த கிளாக்கோமா இருக்குது. இப்போ கேட்ராக்ட் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கம்மியாகும். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா 100% பார்வை திருப்பி வந்துடுறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கிளாக்கோமாவில் நரம்பு பாதிப்படைகிறதுனால போன பார்வை போனது தான், திருப்பி கொண்டு வர முடியாது. இப்போ என்ன கிளாக்கோமானா என்னென்னா, இப்போ பிளட் ப்ரெஷர்னு உடம்புக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே கண்ணில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அது நார்மலாக இருக்குது. எப்படி பிளட் ப்ரெஷர் நார்மலாக 120/80 மாதிரி கிளாக்கோமா கண்ணில் ப்ரெஷர் ஒரு 15, 16 அந்த மாதிரி இருக்கும். பட் இது வெவ்வேறு காரணத்தால் 24, 25, 30ன்னு போச்சுன்னா அந்த அழுத்தத்தினால கண் நரம்புல இர்ரிவர்சிபிளாக பாதிப்படைகிறது. நம்ம ஒரு அளவுக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியறதில்லை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜஸ்ட் ஒரு விஷன் செக்அப்னா நேர் பார்வை கடைசியாக தான் கிளாக்கோமாவில் பாதிப்படையும். சைட்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருஷ கணக்கில் அந்த பார்வை கம்மியாகும் போது பேஷண்ட்டுக்கு தெரியக்கூட தெரியாது இந்த மாதிரி கண் நரம்புல பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குன்னு. சில பேருக்கு தான் கண்ணில் வலியெல்லாம் இருக்கும், சில பேருக்குலாம் ஒன்றுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் செக்அப் பண்ணும்போது தான் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிய வரும். ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் உலகம் முழுக்க இந்த கிளாக்கோமா வீக்கை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்டு எங்ககிட்ட 4 டாக்டர்ஸ் எங்கள் குரூப் ஆஃப் 20 ஐ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 30 கிளாக்கோமா ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இங்கே கோயம்புத்தூர் ஆர்எஸ்பத்திரியே 4 பேர் வெறும் கிளாக்கோமாக்குன்னே இருக்காரு. டாக்டர் முரளிதர், டாக்டர் சித்ரா, டாக்டர் ஸ்ருதி, டாக்டர் தாரான்னு. ஸோ இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு கிளாக்கோமாக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த கரெக்டான டயத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் விஷன் மட்டும் செக் பண்ணால் பத்தாது. கோனியோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கண்ணில் ஒரு கொப்பி மாதிரி வச்சு பார்ப்போம். ஃபீல்ட் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக சைட்லேருந்து பார்வை கம்மியாக இருந்தான்னு செக் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் கண் நரம்புல திக்னஸ் ஏதாவது கம்மியாக இருந்தான்னு இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். இதில் கிளாக்கோமா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தென் இது அவர் ஏற்கனவே சொன்னாப்புல ட்ராப்ஸ் போட்டு, சொட்டு மருந்து போட்டு நிறைய பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை ட்ராப்ஸ்னால கண்ட்ரோலில் வரலன்னா ஒரு சர்ஜரி பண்ணுவோம். இப்போ அதுலேயே சர்ஜரிஸ்லேயே நிறைய அட்வான்சஸ் வந்திருக்கு. எப்படி கேட்ராக்ட் சர்ஜரி லேசரால் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெளியிலேருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணி அடுத்த நாளே பேஷண்ட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கிளாக்கோமா இஸ் ட்ரீட்டபிள், பட் அதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு சிகிச்சை இருக்குது. பட் அந்த சிகிச்சைக்கு எடுக்கிறதுக்கு பேஷண்ட் ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான டயத்துக்கு போகணும். ஏதோ கண்ணாடியை மாற்றிட்டு இது பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் பார்வை கம்மியாயிட்டு இருக்குன்னு விட்டுட்டு ரொம்ப முத்தி போன அப்புறம் வந்தாங்கன்னா எந்த பெஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நரம்பு கெட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ண முடியாது. அதனால தான் 35-40 வயசுக்கு மேலே எந்த பேஷண்ட் ஜஸ்ட்டு சாலை சுரம் இருக்குது, டயபிட்டிஸ்னால கண்ணில் பாதிப்பு இருக்குது, கண்ணில் பிசிறு விழுந்திருக்குன்னு வந்தால் கூட நாங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணி கண் நரம்புல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம உடனே அதுக்கு ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருந்தார், போய் ஒரு ஜென்ரல் செக்அப் போன போது ஒரு பிளட் சுகர் பார்த்தா 350 இருந்ததுன்னு. அப்போ தான் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரிய வருது. இதே மாதிரி தான் இந்த கண்லேயும் ப்ரெஷர் செக் பண்ணி அதுக்கப்புறம் வேறு சில டெஸ்ட் பண்ணாதான் இந்த கிளாக்கோமா இருக்குன்னு ஒரு எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியாது. டயக்னோஸ் பண்ணால் அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. பட் இட் இஸ் எ லைஃப் லாங் டிசீஸ். இது இப்போ 10 நாளைக்கு மருந்து போட்டோம், கண்ணாடி போட்டோம், இல்லை கேட்ராக்ட் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டோம், அதோட அதை பற்றி மறந்துடலான்னு இல்லை. லைஃப் லாங் அந்த ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கான்னு நம்ம அதுக்கு we have to keep an eye on the patient. அண்ட்
ஐ திங்க் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபிட்டிஸ்னால விழித்திரையில பாதிப்பு ஏற்படுறது, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டிஜெனரேஷன், வயசுனால கண்ணில் பாதிப்பு ஏற்படுறது, இந்த குளோக்கோமா, இதெல்லாம் தீஸ் ஆர் கன்சிடர்ட் நியூ ஏஜ் டிசீசஸ். இப்போ எல்லாம் முன்னாடிலாம் ஒரு 42 வாஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் an இந்தியன். நோ இட் ஹஸ் பிகம் 67. ஸோ 80, 85, 90 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிவலன்ஸ் ஆஃப் குளோக்கோமா இதெல்லாம் வயசாகும் போது வர டிசீசஸ் எல்லாமும் அதிகரித்துட்டே வருது. ஸோ அதனால அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டயத்துலையும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த உலகம் முழுக்க இந்த குளோக்கோமா டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு எங்கள் பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாரம் முழுக்க எங்கள் எல்லா 20 பிரான்ச்சஸ்லையுமே வெஸ்டர்ன் தமிழ்நாடு, சவுத்தர்ன் தமிழ்நாடு, கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா பிரான்ச்சஸ்லையும் வி டூ ஃப்ரீ குளோக்கோமா ட்ரீட்மெண்ட். டயக்னோசிஸ் எல்லாருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக செக்அப் பண்ணுறோம். அண்டு சப்போஸிங் குளோக்கோமா இருக்குன்னு தெரிய வந்தால் அதுக்கான டெஸ்ட் எல்லாமும் ஒரு கன்செஷன் கொடுத்து பண்ணுறோம். அதுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வேண்டியிருந்தாலும் கன்செஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம். இதே சமயத்தில் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் எங்ககிட்ட ஏற்கனவே வந்த குளோக்கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னாப்போ ஒரு வாட்டி மருந்து கொடுத்துட்டோம், ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணிட்டோங்கிறதுக்காக அதை பற்றி மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில், எஸ்எம்எஸில் இன்டிமேட் பண்ணி அவங்க எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு ஃபீல்ஸ் பண்ண வச்சு இது பண்ணி அவங்க ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கா, அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக அவங்களுக்கு உரிய முறையில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுமான்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஐ திங்க் இட் இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபார் அஸ். இதில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ரெவென்யூலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் அ மேஜர் சர்ஜரி எனிதிங். பட் இந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டயத்தில் பண்ணுறதுனால லைஃப் லாங் விஷன் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஆப்தமிக் கம்யூனிட்டி, ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த குளோக்கோமா வீக்கை நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணுறோம். அண்ட் ஐ திங்க் நீங்கள் இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்ககிட்ட வராங்களோ, வேற நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ, எல்லாருக்குமே பரவலாக எல்லா ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு வயசானவங்களுக்கு, டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோக்கோமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அப்படி இருந்தால் ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கரெக்டாக செக்அப் பண்ணி அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறது. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.